மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு அதிக அளவில் மீன்கள் கிடைத்துள்ளன. ஆனால் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று கூறுகின்றனர் மீனவர்கள். ஏன் என்பதை தற்போது பார்க்கலாம். 45 நாள் தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற கடலூர் மாவட்ட மீனவர்களுக்கு கடலூரில் 200 டன், அன்னங்கோவிலில் 50 டன், முடச்சல் வாடையில் 150 டன் என ஒரே நாளில் 400 டன் மீன்கள் கிடைத்தன. ஆனால் எதிர்பார்த்த மீன்கள் கிடைக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த கவலை மீன் தான் அதிகமாக வருது, மத்திய மீன் வரலை. நாங்கள் எதிர்பார்த்த மீன் ஒன்றும் வராமல் இது வந்து ஸ்மால் சைஸ் ஃபிஷ் அதிகமாக வந்துட்டு. இது மேக்ஸிமம் வந்து ஃபிஷ் மில் பிளான்ட் தான் போயிட்டு இருக்கு. உணவுக்காக போகல மேக்ஸிமம். இது ஃபிஷ் மில் பிளான்ட் போய்ட்டு என்ன பர்பஸ்க்காக தான் போயிட்டு இருக்கு. வேற பெரிய மீன் சூறை காணாங்கத்தை வேறு எதிர்பார்த்த மீன் எதுவுமே வராமல் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தாலும் மீன் இப்போ கேட்சி வரல. மேக்ஸிமம் ஒரு 15 days 10 days கழிச்சு வரலாம். ஆட்களுக்கு கூலி கொடுக்க முடியல, டீசல் கடலில் போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல போனாக்கா வந்து கடலில் கலக்கிற கழிவு நீர் தான் காரணம். சாயப்பட்டறைகளும் இந்த தொழில்பேட்டையில் நடக்கிற ஒவ்வொரு கழிவு நீரும் கடலில் விடுறதுனால எங்களுக்கு மீன் வளம் ரொம்ப பாதிக்கப்படுது. உணவுக்கு பயன்படுத்தப்படும் மீன்கள் அதிக அளவில் கிடைக்காமல் இருப்பது மீனவர்களிடையே ஒரு வகையான ஏமாற்றத்தையே ஏற்படுத்தியுள்ளது. கடல் மாசுபடுவதை தடுத்தால் மட்டுமே அனைத்து வகையான மீன்களும் தடையின்றி கிடைக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.